சவுக்கு சங்கர் அவர்கள் பேசின விஷயத்துக்காக ஒரு பெண் காவலர் ரொம்ப கதறி அழுந்திருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை தவறாக பேசியிருந்தாங்க. பெண் காவலர்கள் பதவி உயர்வுகளுக்காக சில விஷயங்கள் செய்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் காவல் அதிகாரிகள் சத்தத்தை தன் கையில் எடுத்துட்டு சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருந்தார்கள். இப்போ கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக பெண் காவலர் ஒருவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறை என்பது ரொம்ப ரொம்ப புனிதமான வேலை. நிறைய பேர்த்துக்கு காவல் அதிகாரியாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ இப்படிலாம் பேசவே கூடாது, இதுக்கு மன்னிப்பும் கிடையாது, இதை நீங்கள் கரெக்டு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விதத்திலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. பேச்சு சுதந்திரம் இருக்க வேண்டும், ஆனால் கண்ணியம் மற்றும் மரியாதையோடு பேச வேண்டும். அதுதான் கரெக்டான விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் சமூக கருத்து கணிசமான அளவில் உடனடியாக பரவக்கூடியவை. அதனால் இழிவான கருத்துக்களை நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. காவல்துறையில் பணிபுரியும் திருமணமாகாத பெண்களுக்கு இது போன்ற அவதூறுகள் திருமணமானவர்களுக்கும் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய கருத்துக்களை பரப்பியதன் மூலம் சமூக தாக்கம் அதிகரிக்கும். ஸோ நம்முடைய கடமைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்வது நிறைய பெண் காவல் அதிகாரிகளுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ இந்த இணையதளத்தில் வயலாகி கொண்டு இருக்குது. சவுக்கு சங்கருக்கு எகெயின்ஸ்டாக மக்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட